அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா யாத்திரையில் பல இக்கட்டான சந்தர்ப்பங்களில் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பெரியவா நமக்கு ரொம்ப இங்கிதமாக ரொம்ப அழகாக சொல்லி காமிப்பா. இது ஏதோ அந்தந்த சந்தர்ப்பங்களில் தான் அப்படின்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறதையோ மற்ற இடங்கள்லையும் அதை ஃபாலோ பண்ணலாம். எல்லாம் இருந்தால் கூட நாம் அத்தனையும் உடனே அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாம் இருந்தால் கூட எளிமையாக இருக்கலாம், அதை இருக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ட்ரைனிங் மாதிரி பெரியவா பண்ணாலும் என்னமோ. இந்த சமையலில் ரொம்ப மகா கெட்டிக்காரர் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு பல நிகழ்ச்சிகளை பார்த்தோம். அந்த சமையலில் விஷயங்கள்லேயே பல நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பெரியவா ரொம்ப ஆச்சரியமாக சொல்லிக் கொடுப்பா, ரொம்ப ஹாஸ்யமாகவும் இருக்கும். புதுக்கோட்டை ராதா அப்படிங்கிற அம்மா, அந்த அம்மா தரிசனத்துக்கு போயிருக்கிறது பெரியவா கேட்குறா. இருக்க இத்தாப்பில் ஆம்பளைகள்லாம் இருந்திருக்கு, இந்த சமையல் சாப்பாடெல்லாம் பற்றி பேச்சு வந்தது. பெரியவா அந்த ஸ்வயம்பாகத்தை ரொம்ப வலியுறுத்துவா. ஸ்வயம்பாகம் அப்படின்னா நம்மளே சமைச்சு சாப்பிட்ருக்குது. எதுக்காக நாமளே சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அடுத்தவா சமையல் பண்ணி நம்ம சாதம் போட்டால் தான் நம்மளோட நாக்கு ருச்சிக்காக நாம் சாப்பிடுவோம். ஈத்த பண்ணு அத்தை பண்ணு, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்லாம் குத்தங்குறையெல்லாம் சொல்லிட்டு நாம் நாக்கு நெட்டுன்னு சாப்பிடுவோம். அதனால நம்மளோட நாக்கு தான் வளர்றது. இந்த நாக்கு ருச்சி போகணும். இந்திரியங்களை ஜெயிக்கணும், இந்திரிய ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கிறது? இனிமே நம்ம இந்திரியங்கள்லாம் கேட்கறதெல்லாம் நம்ம தீனி போட்டுட்டே இருந்தோம்னா எரியிற நெருப்பில் எங்கேயானும் எண்ணெயை விட்டு எங்கேயானும் அணைக்க முடியுமோ? தண்ணியை விட்டால் தான் அணையும். அதுக்கு என்ன ஒரே வழியினர், இதை மாதிரிலாம் பண்ணி பார்த்துக்கிறது தான். அதுக்கு ஸ்வயம்பாகம் ரொம்ப ஒரு பெரிய மருந்து. நாமளே சமைச்சு சாப்பிட்டோம்னா இது வேணும் அது வேணும்னு தோணாது. ஏன்னா அந்த அலுப்பில் நமக்கே போர் அடிச்சு போயிடும். போரும் ஏதோ ஒரு சாத்தை வடித்து மொறிஞ்சான் சாப்பிட்டா போகிறோம் அப்படின்னு தோணி போயிடும். அதுக்காக அந்த ஸ்வயம்பாகத்தை வலியுறுத்துவோம். அந்த ஸ்வயம்பாகத்தெல்லாம் பற்றி பேச்சு வந்தது. அப்போ ஏத்தாப்பில் ஒரு 4-5 ஆம்பளைகள்லாம் இருக்கா. அவள்கிட்ட கேட்டால், இதில் யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும், எந்த புருஷாளுக்கு சமைக்க தெரியும் அப்படின்னா உடனே ஒரு 5-6 பேர் கையை தூக்கினா, தேவையில்லையே இத்தனை பேருக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னா, எப்படி சமையல்லாம் பண்ணுவேள் அப்படின்னு ஒன்றா கட்டுட்டு சரி ஒரு டெஸ்ட் வைக்கிறா பெரியவா. சாம்பார் என்ன பண்ணுவேள், சாம்பார் எப்படி வைப்பேள் சொல்லுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக சொல்லணும். இந்த கேள்வி ஒன்று தான், சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறது. ஆனால் ஒவ்வொருத்தராக சொல்லணும். அதில் ஒருத்தர் சொன்னார், புளியை கரைச்சி விட்டுப்பேன், அதில் சாம்பார் பொடியை போடுவேன், உப்பை போடுவேன், பெருங்காயத்தை போடுவேன், கொதி வந்தோடனே பருப்பை விடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் இன்னும் வேறு தினசாக சொன்னார். இப்படி 4-5 பேரும் சொன்னால் எல்லாரும் இந்த சாம்பார் வைக்கிறது இந்த மெத்தடை சொன்னால் இப்படி எல்லாத்தையும் கேட்டோன்னு ஒன்றே பிரிவா, அப்பா தேவையில்லை, எல்லாரும் ரொம்ப ஞானிகளாக இருக்கள் அப்படின்னா இது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த கேட்டு இந்த புதுக்கோட்டை ராதாக்கும் ஆச்சரியம். என்ன அது ஒரு ஆம்பளைக்கு சாம்பார் வைக்க தெரிஞ்சுட்டா பெரிய ஞானமா, பெரியவா சர்டிஃபிகேட் கொடுக்குறாளேன்னு. ஒருத்தருக்கும் புரியல. உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிறா, எதுக்காக ஞானின்னு சொன்னான்னா ஒருத்தருக்கான தான்கிற எண்ணமே இல்லை பாரு அப்படிங்கிறா. அதாவது அகங்கிற பாவம் இல்லையா, அகம்பாவம் இல்லையா. ஏன்னா அந்த சொன்ன 4-5 பேரும் புருஷாலும் என்ன பண்ணா, சாம்பாருக்கு புளியை கரைச்சி விடுவேன், உப்பை போடுவேன், சாம்பார் பொடியை போடுவேன், கொதிக்க விடுவேன், பருப்பு இதெல்லாம் சொன்னாலே வழி ஒத்துரானும் ஒரு வெண்டைக்காயா பரங்கிக்காயா பூசணிக்காயா கத்திரிக்காயா ஏதோ ஒரு தானை போடுவோம் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. சாம்பாருக்கு முக்கியம் தான்னா அதை சொல்லலை, மற்றது எல்லாத்தையும் சொன்னா. ஒருத்தரை பார்த்தாப்புல எல்லாரும் விட்டு போயிட்டா. இல்லை ஏதோ ஒருத்தருக்கு தான் மறந்து போச்சு விட்டு போனார்னா மற்றவாளுக்கான ஞாபகம் இருந்திருக்கப்படாதோ, அல்ல ஒருத்தருக்குமே ஞாபகம் இல்லை, எல்லாரும் விட்டு போயிட்டா. அதனால இவாள்லாம் பெரிய ஞானியா. தான்கிற பாகம் இல்லாத தானே, அகம்பாவம் இல்லாத தானே ஞானத்தோட உச்ச வரம்பு. அதனால இவாள்லாம் பெரிய ஞானிகளா இருக்கா. ஒருத்தருக்கானும் தான்கிற ஞாபகமே இல்லை, நினைப்பே இல்லை அப்படின்னா அப்புறம் தான் எல்லாரும் அசடி வழியிறா. ஓ சாம்பாருக்கு அது என்ன முக்கியம், அதை சொல்ல விட்டுட்டுமே அப்படின்னு. இப்படி ஒரு கிண்டல் தமாஷ்லாம் உண்டு. இது மூலியமாக வேதாந்தத்தை நமக்கு உபதேசம் பண்ணுவா. அது மாதிரி வேதபுரிசாட்சிகள்கிட்ட ஒரு நாளைக்கு கேட்குறா, இண்டா சாம்பாருக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், சட்டுன்னு புரியல, ஏதோ அவருக்கு தோணினத்தெல்லாம் சொன்னார். இல்லை உடனே பெரியவா இல்லை இல்லை அதே புளியை வச்சு விட்றோம், அதே சாம்பார் பொடியை போடுறோம், அதே பருப்பு விடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒன்றுத்துக்கு சாம்பார்னு பேர் வச்சுருக்கோம், ஒன்றுத்துக்கு ரசம்னு பேர் வச்சுருக்கோம். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சாமான்களில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாம் இதுக்கு ஒன்றும் இதுக்கும் ஒரே சாமான் தான். ஆனால் ஒன்று பேருக்கு ஏற்றாப்புல தெளிவாக இருக்குது, இன்னொன்று குழம்பு சாம்பார் அது திக்காக இருக்குது. எதனால அப்படின்னு கேட்டால் இது குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி அவருக்கு இன்னும் புரியல, தெரியல, அதான் புரியல. இப்போ பெரியவா சொன்னப்பறம் தான் ஞாபகம் வருது, எல்லாம் இதுக்கும் உப்பு, இதுலேயும் உப்பு இருக்குது, அதுலேயும் உப்பு இருக்குது, இதுலேயும் புளி இருக்குது, அதுலேயும் புளி இருக்குது, இதுலேயும் மிளகா இருக்குது, அதுலேயும் மிளகா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு பேர் ரசம்னு இருக்குது, அதுக்கு பேர் சம்மான்னு இருக்குது, அதுக்கு ஏற்றாப்புல இது தெளிஞ்சு இருக்குது, அது திக்காக இருக்குது.
என்னன்னு புரியல அப்படின்னா உடனே சொல்ற வேற ஒன்றும் இல்லை, 2 சாமான் எல்லாம் ஒன்று தான், ஆனால் இந்த ரசத்தில் இல்லாத எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் குழம்புல இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா தான்கிற ஒன்று. அதில் ஏதோ பரங்கிக்காயோ பூஷணிக்காயோ வெண்டைக்காயோ ஏதோ ஒன்று இருக்கே தான் இருக்கு அப்படின்னு. அப்பாடா கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியாக. சாம்பாருக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னார். தானோட இருந்தால் அது சாம்பார், தான் இல்லாத இருந்தால் ரசம். சில பேர் வீட்டிலாம் சொல்லுவாள் இல்லையோ, அடியிலேருந்து எடுத்தா வண்டலாக எடுத்தாக்க சாம்பார், மேலாக எடுத்தா தெளிவாக எடுத்தா ரசம் அப்படின்லாம். அது ரொம்ப பரம அத்வைத ஸ்திதி. ஆனால் இப்போ சாம்பாருக்கு ரசத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் தான் இருக்கும் இதில் தான் இல்லை அப்படின்னு இப்படி விளையாட்டாக சொல்கிறாப்புல சொல்லிட்டு உடனே பெரியவா சொல்கிறா வேதாந்தத்துக்கு போயிட்டா. அதுதான் இதுலேயும் தெரியுறது. அப்போ தான்னு ஒன்று இருந்துடுத்துனா குழம்பிடுறது பற்றியோ, அதனாலே பேர் குழம்புங்கிறோம். அதே போல தான் எப்படி சாம்பாரில் தான் இருந்தால் அது குழம்பி போயிடுறதோ திக்காயிடுறதோ, அதுபோல் நம்ம மனசுலேயும் நான்கிற இந்த அகம்பாவம் இருந்துடுத்துனா ஒரே குழப்பம். உலகத்தில் இருக்கிற இத்தனை பிரச்சனைகளுக்கும் இவ்வளோ குழப்பத்துக்கு காரணமே இந்த அவளுக்கு உள்ள அகம்பாவம் தானே, இந்த ஈகோ கிளாஷ் தானே. இந்த தான்கிற ஒன்று இருக்கிறதுனால எப்படி குழம்பி போயிடுறது பற்றியோ அப்படி இல்லாமல் சொல்கிறா. அதனால் இந்த தானை எடுத்துட்டோம்னா அதுவே தெளிஞ்சு போயிடுது. அதுதான் ரசம், ரசமயமாக இருது. ரசம்னாலே நமக்கு ருச்சியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதை குறிக்கிறதுக்கு தான் போல இருக்கு நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கான்னர். முதல்ல யாராக இருந்தாலும் இந்த பூலோகத்தில் பிறந்தா நான்கிற அந்த பாவம் இல்லாத, இந்த அகம்பாவம் இல்லாத இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வேதாந்த விசாரம் பண்ணி 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 சத் சங்கத்துக்கெல்லாம் சேர்ந்து இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்டு மகான்களோட பழகி தரிசனம் பண்ணித்தான் நமக்கு இந்த நான்கிற பாவம் கரைஞ்சு இந்த தான் போய் அதுக்கப்புறம் தெளிவு ஏற்படும். தெளிவு ஏற்பட்டால் ரசமயமாக இருக்கும், ஆனந்தமயமாக இருக்கும். இதை குறிக்கிறதுக்கு தான் போல இருக்கு முதல்ல சாப்பாடு ஆரம்பிக்கிறதையும் முதல்ல சாம்பார் சாத்தோடு ஆரம்பிக்கிறான். அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் அப்படி ஆக 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 தெளியறது, ரசத்துக்கு வந்துடுறது. இந்த ரசம் தெளிஞ்சு கொடுத்துனா தான் போயிடுத்துன்னா உடனே சந்தோஷமாக ஆயிடுறது. இந்த குழம்பி இருக்கிறதே தானோட குழம்பி இருக்கிறதே தான் இந்த வாழ்க்கையே பிடிக்கலங்கிறோம், என்ன வாட் இஸ் வேர்ல்டுங்கிறோம், அதுங்கிறோம் இதுங்கிறோம், எவ்வளவோ கஷ்டம் நஷ்டங்கிறோம், அழறோம் சிரிக்கிறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். அப்படி இல்லாத தெளிவு ஏற்படுத்துனா, ஞான தெளிவு ஏற்பட்டுடுத்துனா அப்புறம் அதே உலகத்துல தான் ஞானிகளும் இருக்கா. ஆனால் எப்போ பாரு ஆனந்தமயமா இருக்கா, சிரிச்சுட்டே இருக்கா, மந்தஹாசத்தோட இருக்கா. அவள் மூக்கு சிந்துறதில்லை, அழறதில்லை, கஷ்டப்படுறதில்லை, ஒருத்தரை குறை சொல்றதில்லை, குத்தஞ்சறதில்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை, சந்தோஷமா இருக்கா எப்போ பாரு. காரணம் என்ன, தெளிஞ்சுடுத்து. இந்த நான்கிறது போயிடுத்து, தெளிவு ஏற்பட்டுடுத்து, ரசமயமா எடுத்து, அதனால சந்தோஷமா இருக்கு, இனிப்பா இருக்கு. அதனால அடுத்தது பாயசம் சாப்பிட்றோம், ஸ்வீட் சாப்பிட்றோம். அதுலேயும் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? கடைசியில் முடிவு என்னன்னு மோருக்கு வரும். இந்த மோரோட தாத்பரியமே என்னன்னு, பால் இருக்கு, பாலை துவச்சா உடனே தயிராருது, தயிரை கிடைஞ்சா வெண்ணெய் கிடைக்கிறது, வெண்ணெய் உரிக்கினா நெய் வருது. இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த மோருங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. அது மோராவே தான் இருக்கும். இதுதான் முடிஞ்ச முடிவான நிலை போல இருக்கு. அது ரொம்ப மோரு சத்துவமாக இருக்கு, வெள்ளை விளையேர்னு இருக்கு. அதை போல நமக்கு இந்த வாழ்க்கையில தான் குழம்பெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவு ஏற்பட்டு அந்த ஆனந்தத்தை அடைஞ்சுட்டு கடைசியில் இந்த வாழ்க்கை இனிக்க என்ன பண்றோம்னா நாம மோட்சத்துக்கு போறதே அப்படியே மோர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி மோர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நோ மோர் தான், எல்லாரும் எழுந்துன்னு போயிடலாம். இந்த மோர் தான் ஃபைனலா அல்டிமேட்டா இருக்கு. அதை குறிக்கிறதுக்கு தான் கடைசியில மோரை வச்சிருக்கா. மோர் சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. அதனால எழுந்துன்னு கையாளம்பிட வேண்டியதான், எல்லாரும் எழுந்திருக்க வேண்டியதான். அதை போல ஞான ஸ்திதியை அடைஞ்சிட்டோம்னா அந்த பிரம்மானந்தம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, எல்லாரும் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பிட வேண்டியதான், மோட்சத்தை அடைஞ்சிட வேண்டியதான் அப்படிங்கிறத காமிக்கிறாப்புல தான் போல இருக்கு. நமக்கு சாப்பாட்டிலேயே வேதாந்தத்தை சொல்லி தராப்புல வச்சிருக்கா. ஏன் முதல்ல மோரஞ்சாத்தை சாப்பிட்டு கடைசியில குழம்பு சாப்பிட்டா ஜரிக்காதான்னு? இப்படி தாறுமாறா சாப்பிட்டா ஜரிக்கும். ஆனா மற்ற எல்லா கலாச்சாரத்திலையும் எல்லா தேசத்திலையும் பாருங்கோ இப்படி எல்லாம் ஒரு சம்பிரதாயம் இருக்கோ? இல்ல, எதை வேணா சாப்பிடலாம், எதை வேணா போகலாம், என்ன வேணா பண்ணலாம், எப்போ வேணா சாப்பிடலாம், எதை வேணா சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னு தான் இருக்கு. ஆனா இங்கதானே நம்ம தேசத்துல தானே, நமது கலாச்சாரத்துல தான் எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணி வச்சிருக்கா. இப்படிதான் சாப்பிடணும், இப்பதான் தூங்கணும், இப்பதான் குளிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கே. காரணம் என்னன்னு, அது அத்தனையிலையும் வேதாந்தம் புதைஞ்சு கிடக்கு. நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான் இருக்கு. அன்னன்றி வாழ்க்கை மாதிரி இருக்கலாம், ஏதோ சாப்பிட்டுட்டு தூங்கினு தானே இருக்க முடியும். அதுலேயே நம்ம கவனம் கொடுத்தோம்னாலே, அதையே நம்ம ஒழுங்கா பண்ணியிருந்தோம்னாலே நமக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த ஞான மோட்சம் கிடைச்சிரும். அப்படி ஒரு சிஸ்டம் தான் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கா ரிஷிகள்லாம். அதை மாதிரி அந்த
தத்துவங்கள்லாம் சொல்றதுக்கு தான் இப்படி பெரிய மாதிரி அவதாரங்கள் மகான்கள்லாம் வரா. இல்லையா அவளுக்கு சாம்பாருக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம்னு இப்போ தெரிஞ்சுன்னு ரொம்ப ரொம்ப அவசியமான. சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு ஞானி கேட்குற கேள்வியா இது அப்படிங்கிறோம் தோணலாம் நமக்கு. ஆனால் இதில் கூட என்ன விஷயம் இருக்குன்னா யாரும் ஞானியால் தானே சொல்ல முடியும். அதுக்காக தான் பெரியவா இப்படி கேட்குறா. அதே மாதிரி ரப்பர் போர்டில் உத்தியோகமாக இருந்தார், சேர்மனாக இருந்தார் சுவாமிநாதன் அப்படின்னு. ரொம்ப பெரியவா பக்தர். அவர் என்ன பண்ணார், டெல்லியில் போயிட்டு பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். டெல்லியில் ஒரு இடத்துல ஒரு அனுமார் கோவில் இருக்குது. அந்த அனுமார் கோவிலை பற்றி பேச்சு வந்தது. பெரியவா நீ அங்கே பார்த்தியோ அப்படின்னா பார்த்தேன்னு. அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, இல்லை அங்கே ஒரு வினோதம் ஒன்று இருந்தது, விசேஷமாக ஒன்று வினோதமாக இருந்ததுன்னு. என்ன அப்படின்னா, இல்லை அனுமாருக்கு ஜிலேபி மேலே சாத்தியிருந்தா அப்படின்னு. பெரியவகிட்ட இதில் என்ன உனக்கு அதிசயமாக இருக்குது அப்படின்னு, வினோதம் என்ன அப்படின்னா. உடனே அவர் சொன்ன, இல்லை ஆஞ்சநேயர்னா அனுமார்னா வடமாலை சாத்தி பார்த்துருக்கோம், இங்கே என்னமோ ஜிலேபி மேலே சாத்தியிருக்கா, அதான் எனக்கு வித்தியாசமாக இருந்தது, வினோதமாக இருந்தது அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுன்னே சொல்கிறா, இருந்தால் என்ன, வடமாலை சாத்தினா என்ன, ஜிலேபி மேலே சாத்தினா என்ன, சரக்கு ஒன்று தானே அப்படின்னா, மூலம் ஒன்று தானே அப்படின்னு. என்ன அப்படின்னா உளுந்து. ஜிலேபியும் உளுந்துல பண்ணுறது தான், வடையும் உளுந்துல பண்ணுறது தான். உடனே பெரியவா இதை ரெண்டுத்தையும் வியாக்கியானம் பண்ணுறா. மூலச்சரக்கு ஒன்று தான், அந்த பரபிரம்மம் ஒன்று தான். அது என்ன பண்ணுறதுன்னா பலவிதமான நாம ரூபங்களில் இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறது. இப்படி நாடகம் ஆடுற அந்த நாமரூபத்தை பார்த்தா மூலம் என்னங்கிறதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அதோட அடையாளமே தெரியாத அளவுக்கு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே உளுந்து தான், ஜிலேபியில் திதிப்பா இருக்கு, வடையில உப்பு காரத்தோடு இருக்கு. அதுக்கு பெரியவா சொல்றா, உளுந்து ஒன்று தான், மூலம் ஒன்று தான். என்ன நமக்கு சவுத் இந்தியனுக்கு எல்லாம் உப்புரப்பா ஒன்றதுனால அந்த உளுந்தை உப்பு மிளகாயை போட்டு எண்ணெயில் போட்டு வடையா தட்டுறோம். அவளுக்கு நார்த் இந்தியன் மதுரமாவே ஸ்வீட்டில் வச்சுட்டா, அதனால அவள் சர்க்கரையில் போடுறா. ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு. இப்படி ரசமான நிகழ்ச்சி பல. பெரியவாளோட மகா பெரியவா மகிமையில அவளோட பிரபாவம் எப்படி எல்லாம் வெளிப்படும் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும். பல விதங்கள்லையும் வெளிப்படுறது. ஒத்தருக்கு வியாதி போச்சுங்கிறா, அவ அனுகிரகணத்தினால வேலை கிடைச்சதுங்கிறா, இங்கே அது வந்ததுங்கிறா, இது வந்ததுங்கிறா, இது போச்சுங்கிறா, அது போச்சுங்கிறா, இப்படி பல விஷயங்கள். அப்படி இருக்கிற பெரியவாளோட சரித்திரம் ஒரு பெரிய கதம்பம் மாதிரி. அதில் எப்படி பலவிதமான வாசன புஷ்பங்கள்லாம் சேர்த்து தொடுத்தா அந்த கதம்பம்ங்கிறது எல்லா பூவோட நறுமணமும் நமக்கு சுகந்தமாக ஒரே இடத்துல வாசனை இருக்குது. அத்தனையோட அந்த வர்ண அழகும் ஜாலங்களும் நமக்கு கண்ணுக்கு ரம்யமாக இருக்குது. அப்படி ஆண்டாள் மாலை அப்படிமோ ஒரு நிலமாலை தண்டு மாலை கட்டி சாத்தி அது சுவாமிக்கு சாத்தி பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதே வெறும் ஒரு பன்னீர் ரோஸில் ஒரு மாலையை சாத்தினாலும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்படி பலவிதமான வர்ண வர்ணங்களால் ஒரு கதம்ப மாலை கட்டினாலும் அழகாக இருக்குது. அதை போல தான் பெரியவாளோட இந்த மகிமையில் பல எல்லா ஆங்கிள்லேருந்து பார்த்துட்டு வரத்தே பல நிகழ்ச்சிகளையும் பார்க்குறதே ரொம்ப நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது, ரசமாக இருக்குது. அதில் தான் பெரியவாளோட அந்த சமையலோட பிரபாவத்தெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். அது அள்ள அள்ள சுரங்க மாதிரி வரும். அது பல விஷயங்களில் பல விஷயம் ரசமாக சொல்லியிருக்கா பெரியவா. அதில் நம்ம ஒரு சிலது தான் பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்குறதே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இது இல்லாமல் நமக்கு மெசேஜ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பருப்போடையே பெருங்காயத்தை வேக போட்டு பருப்பு வேக போகிறதே பெருங்காயத்தை போட்டுட்டோம்னா அது சாம்பாருக்கு மாச்சு, ரசத்துக்கு மாச்சு. அப்படின்னா இது ஏதோ ஒரு சிக்கனம் மாதிரி இருக்குது. சிக்கனத்துக்கு சிக்கனம், அதே சமயம் எளிமைக்கு எளிமை, எல்லா விதத்துலையும் நமக்கு அதுக்கு ஒரு உபயோகமாக இருக்குது. பெரியவா சிக்கனம்னு ஒன்று ஞாபகம் வருது. சிக்கனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சிக்கனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பெரியவா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் குரல் எடுத்தா அதில் வரிசையாக சொல்லிட்டு வர. அந்த சிக்கனம்ங்கிறது ஏதோ காசு பணம் செலவழிக்கிறதுல தான் அப்படின்னு இல்லை. நம்ம சிக்கனமாக இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும், அதில் தான் வச்சுட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப முக்கியம்தான். இதுக்கு என்ன பண்ணணுங்கிற வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரா. முதல்ல காசு பணம் செலவழிக்கிறதுல கையில் சிக்கனமாக இருக்கணும். அடுத்தது வாயில் சிக்கனமாக இருக்கணும். நாம் அடுத்தது நிறைய செலவழிக்கிறது வார்த்தைகளை தான். வாயால் ஏதாவது பேசிகிட்டே இருக்கு. அதுவும் சில பேருக்கு நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருப்பா. எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் எதை இருந்தாலும் பேசிகிட்டே இருப்பா. அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பெரியவா நமக்கு ஞாபகப்படுத்துகிறா. அதனால் ஏதோ வாய் இருக்குது வார்த்தை இருக்குங்கிறதுனால பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அதாவது ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வர்னு பேர். அப்படின்னா என்ன, ஒரு செல்வம் இருந்ததுன்னா, காசு பணம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவன் அந்த காசு பணத்தை எடுத்து செலவழிக்க எடுக்கிறதே ரொம்ப பார்த்து பார்த்து தான் எடுப்பார். பொட்டியை திறக்கிறதுக்கே யோஜனை பண்ணுவார். ஏன்னா இந்த ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நாம் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், அதையே ஒரு நிமிஷத்தில் நாம் செலவழிச்சுடலாம். அதனால் அவர் ரொம்ப அளந்து தான் பார்த்து பார்த்து தான் எடுப்பார். அதை போல் நாமளும் என்ன பண்ணுன்னா, வாயில் வார்த்தை இருந்தால் கூட நமக்கு பகவான் வாக்கை கொடுத்துருக்கார்.
நமக்கு பேசுகிற சக்தியை கொடுத்துருக்கார், எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். அப்படி கொடுத்துருந்தா கூட அது பகவன் நாமாவை சொல்றதுக்கு அவரோட புகழ பாடுறதுக்கு தான் அளவில்லாத அதை செலவழிக்கலாமே வழிய மற்ற விதமான லௌகீகமான பேச்சோ இல்லை ஒரு ரொம்போ அரட்டைகளோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக செலவழிக்கணும். அதில் பேச்சை குறைக்கணும். இதுக்கும் மேலே மௌனம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை அப்படின்லாம் சொல்லப்படுறது. அதுக்காக சொல்கிறா. அதனால் முதல்ல கையால் செலவழிக்கிறத சிக்கனமாக இருக்கணும். அடுத்தது வாயால் பேசுறதுல சிக்கனமாக இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் காரணமாக மூணாவது ஒன்று என்னென்ன, மனசில் எண்ணம், அதை சிக்கனமாக இருக்கணும். அதாவது நம்ம பாட்டுக்கு ஒரு மணி உட்காந்து யோஜனை பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையோ, இதை மாற்றியது அதை மாற்றியது யாரானுக்கிட்ட என்ன சார் பண்ண ஏதோ உட்காந்து யோஜனை பண்ணியிருந்தேன் அப்படி குருட்டு யோஜனை அப்படின்பா. நாம் அப்போ அந்த யோஜனை பண்ண காரியம்லாம் ஒன்றும் செயல் வடிவம் நடக்க போகிறதில்ல, ஒன்றும் காரியத்துக்கு உதவ போகிறதில்ல. இருந்தாலும் மனசில் ஒரு எண்ணம், என்ன அந்த மனசோட சுபாவம் எப்போ பாரு அது ஏதோ ஆடிண்டே இருக்குது. இதை மாற்றியது அது மாற்றியது மாதிரி யோஜனை பண்ணிருக்கு இல்லையா, அதை பண்ணணுமா, அதை அதாவது நிலைநிறுத்தணும்னு அர்த்தம். மனசை ஆடாத அசங்காத பண்ணணும். ஊத்துக்காடு வெங்கடகவி பாட்டு இருக்கே, ஆடாது அசங்காதுவா கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கே சாகித்யம். என்ன இந்த பாட்டை கேட்டாலே என்ன பண்ணணும்னு நம்மளோட மனசோட ஆட்டம்லாம் அடங்கிடணும். அது எதுக்கு அவர் கூப்பிடுறாரு கவிஞர் அப்படின்னர், இந்த பக்தர் ஏன் இப்படி கூப்பிடுறாருன்னு, உன்னோட ஆட்டத்தை பார்த்தாச்சு, நீ தான் ஆடல் நடராஜன்னே பேர் அவருக்கு. அடிக்க அந்த ஆட்டத்தை பார்த்துட்டோம்னா இப்படி எங்களோட மனசோட ஆட்டம்லாம் நின்று போயிடும். நின்னும் அப்படி பார்க்கணும். பார்த்தாலும் தரிசனாத்து அப்பிரசதஸ்னா அதான் பார்த்த மாத்திரத்தில் மோட்சம் அப்படின்னா அப்படி பார்க்கணும். நம்மளோட மனசுங்கிறதே இல்லாத போயிடணும், ஆட்டமே நின்று போயிடணும். அப்படி தரிசனம் பண்ணணும். அதனால தான் இப்படி என்னோட மனசெல்லாம் ஆடாத அசங்காத இருக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு கண்ணான்னு கூப்பிடுறவர். அதை போல இந்த மனசுல இருக்கிற ஆட்டம் அடங்கணும் அப்படின்னா எண்ணம் இல்லாத இருக்கணும், அதுல சிக்கனமா இருக்கணும். எண்ணமே இல்லாத இருக்க நிலைங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை, அது வர்றது ரொம்ப சிரமமான காரியம், அது பின்னால வரும். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னு முதல்ல அந்த எண்ணங்களை நினைக்கிறத நினைப்ப கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டே வரணும். இப்படி ஏதாவது வேண்டாத எண்ணம் லௌகீக எண்ணம் வந்துதா உடனே மனசை மாத்திட்டு பெரியவாளை பத்தி ஸ்மரிக்கிறது, பெரியவா மகிமையை நாம உடனே சிரவணம் பண்றது, அதை நினைச்சுக்கிறது. அப்படின்னு இப்படி பகவத் ஸ்மரணையில கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா மற்றதெல்லாம் நின்று போயிடும். இப்ப என்ன ஆயிடுத்து, பலதுல மனசு எண்ணம்னு எண்ணிண்டு உள்ளுக்குள்ள போயிருந்தது, இப்போ ஒரே எண்ணத்துக்கு வந்துடுத்து. இது சிக்கனம் தானே, நாலா பக்கமும் ஓடி இருந்தது செலவழிச்சிருந்தது, இப்போ ஒண்ணுல ஒரு செலவா வந்து சொல்லி அது சிக்கனம் தானே. அதைத்தான் சொல்றா பெரியவா, எண்ணத்துல சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு. இப்படி எண்ணத்துல சிக்கனம் வந்துடுத்துனாலே அப்புறம் வாயில பேச்சும் சிக்கனம் தானே குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பேச்சும் குறைஞ்சு போயிடுத்துன்னா காரியத்திலையும் குறைஞ்சு போயிடும். இப்படி காரியத்துல சிக்கனமா இருக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும்னு முதல்ல மூலம் மனசுல எண்ணம் சிக்கனமா இருக்கணும். எண்ணம் சிக்கனமா இருந்தா வாயில வார்த்தைகள் சிக்கனமாயிடும், அதிகமா பேச மாட்டோம். அப்படி இல்லைன்னா உடனே காரியமும் நின்று போயிடும். இதுதான் உயர்ந்த ஞான நிலை. அதுக்காக தான் பெரியவாசரா சிக்கனமா இருக்கணும். அந்த சிக்கனமா இருக்கணுங்கிறத என்ன பண்ணலாம், இப்படி கூட சொல்லி காமிக்கலாமே. பெருங்காயம் இருக்கா, துளி பெருங்காயத்தை எடுத்து பருப்போட வேக போடு, அதை குழம்புக்கு விடு, ரசத்துக்கு விடு, வாசனைக்கு வாசனையா போச்சு, செலவுக்கு செலவும் குறைச்சல் அப்படின்னு சொல்லலாமே. இப்படித்தான் எதுக்கு சொல்றேன்னா பெரியவாளோட இதெல்லாம் நமக்கு என்ன சார் கேட்டு என்ன பொறுத்து, இதெல்லாம் தான் பெரிய விஷயம் இருக்கு. அப்படிதான் பெரியவா பல விஷயங்களை சொல்ற. அதனால தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கறதே செல்லம்மா அப்படின்னு நூரணி அனந்தகிருஷ்ண சாஷிகள் அப்படின்னு மகோபாத்தியாய வாங்கின பெரிய வித்வான், அவரோட பொண்ணு செல்லம்மான்னு. அந்த அம்மாவும் பெரிய வித்வான் தான், பரமபக்த பெரியவாள்கிட்ட. அந்த அம்மாட்ட ஒரு நாளைக்கு சொல்றா, ரவாயை பத்தி பேச்சு வந்தது, ரவாலாடை பத்தி பேச்சு வந்தது. ரவாயோட பிரபாவத்தை சொல்றா. இந்த ரவாக்கு எதுவா இருந்தாலும் பத்தி ஒரு சமசஞ்சீவியா இருக்கு. இந்த ரவாயை நீ எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். உப்பு காரெல்லாம் போட்டு ஒரு உப்புமாவா கண்டி சாப்பிடலாம். அதையே ஒரு வெள்ளத்தோட போட்டு சர்க்கரையோட போட்டு அரைச்சின்னா உருண்டையா பிடிச்சா ரவா உருண்டையா ஸ்வீட் ஆயிடு. இதே காரமாவும் யூஸ் பண்ணலாம், இதே ஸ்வீட்டாவும் யூஸ் பண்ணலாம், இதே பர்பியா யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் இல்லையா இத்தனை போட்டு அள்ளி போட்டு கஞ்சியா வச்சும் குடிச்சுடலாம். இப்படி எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் இந்த ரவா. இது சமய சஞ்சீவி மாதிரி இருக்கு, பகவான் மாதிரி இருக்கு. எந்த அவதாரம் வேணா எடுத்துன்னு வர, மத்ஸ்யமா வர, கூர்மா வரும், விராகமா வர, இனிமே இருக்கிறதுலே வசந்த ராஜாவும் வர, எப்படி வேணாலும் வர்றதோ இல்லையோ. அதை போலதான் இந்த ரவாயும் எப்படி வேணா விஷம் போட்டுன்னு வரலாமா. இந்த ரவாயை பத்தி பிரபாவத்தை சொல்லிட்டு இந்த ரவா லாடை பத்தி பேச்சு வந்தது. அதாவது யாரோ ரவா லாடு பண்ணு அப்படின்னா பண்றதுக்கு டைம் இல்லை. அதனால என்ன பண்ணா எப்போ இருந்ததை கொண்டு வந்து வச்சுட்டா. பெரியவா இப்ப பண்ணினியா முன்னால பண்ணினதான்? இல்ல இல்ல, என்ன பெரியவா பண்ணிட்டு வா உடனே என்ன சொல்லியிருக்கா,
அவள் ஏதோ சோம்பேறித்தனப்பட்டு அதை பண்ணுறதுக்கு வசதி இல்லை, அதனால் வேறு எங்கேருந்தோ எடுத்துன்னு வந்து விட்டா. இப்போ பண்ணி வச்சிருக்குன்னு பெரியவா சொல்கிறா. உடனே அதை அப்படி கையால் விரலை வச்சு அமுக்கி பார்த்தா. அமுக்கி பார்த்துட்டு உடனே இந்த செல்லமாட்ட சொல்கிறா, ஒன்று தெரியுமோ, இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சோன்னு போய் தொட்டோன்னா உதிர்ந்து போயிடும் போல போலன்னு. அது 2 நாள் 1 நாள் ஆகி ஆறத்தான் பழசாக தான் கெட்டிப்படும். இவர் இதை கையை வச்சு அழுத்தின இந்த உருண்டையில் உடையவே மாட்டேங்கிறது. அதனால இப்போ பண்ணின உருண்டையாக இருந்தால் தொட்டோன்னு உடஞ்சி போயிடும். இப்படி கையை வச்சு அழுத்தினாலும் உடையலைன்னா அட்லீஸ்ட் 1 வாரமான அதுக்காக ஐஸ் ஆகியிருக்கணும் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரே அதிசயம். இப்படி பழசா புதுசான்னு ரவா உருண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக் இருக்கே, கையை வச்சு தொட்டு பார்த்தாக்க தெரிஞ்சிடும் அப்படின்னு. அதாவது பொம்நாட்டிகளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அது உருண்டையை பிடிக்கிறதையே அளந்து போயிடும் சூடாக இருக்கிறதே ஆறணும்னு சொல்லின்னு இருப்பா. அது எதனால என்னன்னு தெரியாது. ஆனால் பெரியவா இப்படி ஒரு டெக்னிக் சொல்கிறா. அந்த அம்மா சொல்லுவோம், பாரு இப்படி ஒரு டெக்னிக் இருக்குன்னே தெரிஞ்சுக்க முடியலையே, இப்போ பெரியவாள்கிட்ட வந்தப்புறம் தான் தெரியுது. புது உருண்டையா பழம் உருண்டையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தொட்டு பார்த்தா தெரியும் அப்படின்னு. இது சொல்றது அது மாதிரி பெரியவா அந்த அம்மா சொல்ல மாட்ட சொல்லுவா. இப்படி பல பேர்கிட்ட பல விஷயங்கள்ல இந்த சமையலாகட்டும் சாப்பாடாகட்டும் இப்படி இதெல்லாம் வச்சுட்டும் நமக்கு வேதாந்தத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. இப்படியெல்லாம் பண்ணி காமிச்ச பிரபு. அப்படி இருக்கிற பெரியவா அந்த யாத்திரையை தொடர்றா. ஒரு வயல் காட்டுல ஒரு மரத்தடியில கணத்தடியில இருந்தா அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்துட்டு வந்தோம். அங்கேருந்து பெரியவா என்ன பண்ணினா இப்படி தொடர்ந்து வரத்தே நாராயண் சிஞ்சோலி அப்படிங்கிற ஒரு இடம் அங்க இருந்தா. அதை தாண்டி அப்புறம் துங்கத்துன்னு ஒரு இடம், அந்த துங்கத்துல மகாதேவர் கோவில், இந்த துங்கத் மகாதேவ் அங்க இருந்தா. அதுக்கப்புறம் யாத்திரையை தொடர்ந்து மஹோலி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அந்த மஹோலிக்கு வரத்துக்கு முன்னால என்ன பண்ணா, கிளம்பி 1 கிலோமீட்டர் வந்தாச்சு. வந்தா நடுப்புற ஒரு சின்ன நதி ஓடிந்தது. இந்த நதி ஓடுறத பார்த்தோன்னே பெரியவா கேட்டா, சாயந்தர வேளை ஆயிடுத்து, இது என்ன நதி, கேளு யாரையானு அப்படின்னா. உடனே வந்தவாள்கிட்ட ஏதோ கேட்டா இது என்ன நதின்னு பேரை கேட்டா அவர் சொன்ன சீனா நதி அப்படின்னு பேர் சொன்னான். அந்த நதிக்கு பேர் சீனா நதின்னு பேராம். சீனான்னு பேர் அந்த நதிக்கு. இது சொன்னா பெரியவாளுக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஆச்சரியப்பட்டுன்னு கூட இருக்கவள்கிட்ட சொல்ல, ஏய் இவரா ஒரு சீனான்னு நதி இந்தியாவில் ஓடுறது, அதனால இந்தியாவில் இருக்கிற சீன நதியில ஸ்நானம் பண்ண வேண்டாமோ, அவசியம் பண்ணணும் அப்படின்னு. நம்ம சீனானா ஏதோ ஒரு தேசம் நாடுன்னா வச்சுட்டு இருக்கோம். இந்த நதிக்கு பேர் இருக்கு, அதனால இந்தியாவில் இருக்கிற சீனாவா அது இந்த நதி, அதனால இதுல அவசியம் ஸ்நானம் பண்ணும் அப்படின்னு உடனே அந்த நதியில ஸ்நானம் பண்ணி அன்னைக்கு சாயரட்ச அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே தங்கிவிட்டு சீன நதிக்கரையில. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு கார்த்தாலியும் அந்த சீனா நதியிலே ஸ்நானம் பண்ணி இவ அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு அங்கேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து நேர வந்தா ரோடு ஓரத்துல தங்கறதுக்கு இடம் பார்த்துட்டே வந்தாக்க ஒன்றும் வாகா இல்லை. வழியில ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டு ஷெட்ல தங்கியாச்சு. பக்கத்துல ஒரு சின்ன மரம், அதுல பஸ் ஸ்டாண்ட் ஷெட்ல, மற்றவாள்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல தங்கியிருக்கா. ஷெட்டு வெயிலா கொத்துருது. அந்த ஊருக்கு பேர் நாகநாத்பூர்னு பேரு. நாகேஸ்வரம் அப்படிங்கிற அந்த ஊர்ல சுவாமி இருக்கு. அப்படி ஒரு ஊர் உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே தங்கியிருந்தா, பஸ் ஷெட்ல தங்கியிருக்கா யாரு, ஜெகத்குரு சங்கராச்சாரிய. அப்படி ஒரு எளிமை. அப்படி இருக்கிற பெரியவா இன்னும் எப்படி தொடர்ந்த யாத்திரைங்கிறத நாமளும் தொடர்ந்து பார்க்கலாம்.